ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு சுவையான மின்ட் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, முட்டை லைட்டாக வெடிக்கும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா 5 நிமிஷம் வதங்கின அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான மின்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.